கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பில் நல்வாழ்த்துதலை இந்த மாலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இந்த 2025 வருடத்தில் 6 மாதங்களை நாம் கடந்து இந்த 7வது மாதத்தினுடைய முதலாவது ஓய்வு நாளிலும் கூட நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கின்றோம். போதகர் சொன்ன வண்ணமாக இந்த நாளை, அது பொதுவாக ஜூலை மாதத்தினுடைய முதலாவது ஓய்வு நாளை நாம் வாலிபர் தினம் என்று சொல்லிக்கொண்டு நாம் அனுசரிக்கின்றோம். அந்த விதத்தில் நம்முடைய திருச்சபையுடைய அனைத்து வாலிபர்களுக்கும் சபையின் சார்பிலும் என் சார்பிலும் வாலிபர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். Actually, this is in recognition of their work, their contribution, and I thank them for all their contribution to the church, and I also pray God to give them strength as well as energy and grace to do more in His kingdom. இன்றைக்கு இந்த மாதத்தில் நம்முடைய கருப்பொருள் என்னவென்றால், த ஃபவுண்டேஷன் ஃபார் அ காட்லி ஹோம், ஒரு தேவ பக்தி உள்ள குடும்பத்தினுடைய அஸ்திபாரம் என்பது தான் நம்முடைய தலைப்பாக இருக்கின்றது, இந்த மாதத்தினுடைய கருப்பொருள். அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடு, எ ஹோம் பில்ட் ஆன் கிரைஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பில் தான் இந்த மாலை வேளையில் நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து சுருக்கமாக நான் பேசி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் முதல் 7ஆம் அதிகாரம் வரை நாம் பார்க்கின்ற பொழுது இதை நாம் மலை பிரசங்கம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பொதுவாக சொல்வதுண்டு, செர்மன் ஆன் த மவுண்ட் என்று சொல்லிக்கொண்டு ஆங்கிலத்தில் நாம் சொல்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரளான மக்களை பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு மலையின் மேல் ஏறி இந்த செய்தியை அவர்களுக்கு கொடுக்கின்றார். எனவே மத்தேயு 5 முதல் 7 அதிகாரங்கள் முடிகிறது வரைக்கும் இருக்கின்ற இது ஒரே ஒரு செய்தி தான். இதை பொதுவாக இறையியல் வல்லுநர்கள் சொல்கின்ற பொழுது திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் சர்மன் எவர் ப்ரீச்ட் என்று சொல்லிக்கொண்டு சொல்வார்கள். அப்படி என்றால் இதுவரைக்கும் போதிக்கப்பட்ட எல்லா விதமான போதனைகளிலும் செய்திகளிலுமே மிகச்சிறந்த செய்தி என்னவென்றால் இந்த செய்தி தான் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் சொல்வார்கள். அது உண்மைதான். நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் அதில் ஒவ்வொரு வசனத்தையும் நாம் சில வேளைகளில் நாம் பேசுகின்றோம். எனவே இந்த பகுதியிலிருந்து நாம் ஏராளமான செய்திகளை நாம் கேட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நீங்கள் கேட்கப் போவதும் புதிதான செய்தியாக இருக்காது. நாம் இதை குறித்து பல நேரங்களில் நாம் பேசியிருக்கின்றோம். இந்த 5 முதல் 7 அதிகாரங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள் என்ன, அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் அதில் அவர் சொல்லிக்கொண்டு வருவார். அதாவது அவருடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் என்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம், பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் இந்த மத்தேயு 5 முதல் 7 அதிகாரங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக்கொண்டு வந்து கொண்டே இருப்பார். எனவே நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களை நான் உற்சாகப்படுத்துகின்றேன். நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நீங்கள் வாசிக்கவில்லை என்றால் இந்த 3 அதிகாரத்தையும் தயவுசெய்து இந்த வாரத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது நீங்கள் வாசித்து பாருங்கள். மிகவும் புரிந்து கொள்வதற்கும் எளிது, மிகவும் அருமையான ஒரு செய்தி. இந்த செய்தியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கொடுக்கின்ற பொழுது என்ன சொல்ல விரும்புகின்றாரே என்றால், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் அவர் அங்கே சொல்லுவார். நான் வாசிக்கின்ற பொழுது 5ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் வருகின்ற பொழுது, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருக்க கடவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு சொல்வார். இதுதான் அதனுடைய கருத்து. நாம் எப்படி இருக்க வேண்டுமே என்றால், நம்முடைய தேவன் எப்படி இருக்கின்றாரோ அவரை போல் நாம் இருக்க வேண்டும். அவர் எப்படி இருக்கின்றார், அவருடைய குணாதிசயம் என்ன என்று சொல்லிக்கொண்டு 10 கற்பனைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார்.
அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தேவனை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் அவர் சொல்லிக்கொண்டு வருவார். சொல்லிக்கொண்டு வந்து இந்த செய்தியை அவர் முடிக்க இருக்கின்றார். 7வது அதிகாரத்தில் இந்த செய்தியை முடிக்கின்ற பொழுது ஒரு சில அறிவுரைகளை அந்த மக்களுக்கு அவர் கொடுப்பார். என்ன அறிவுரைகளை கொடுப்பாரே என்றால், ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளுடைய குணாதிசயங்களை சொல்லியிருக்கின்றார். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார். ஆனால் முக்கியமான கேள்வி என்னவென்றால், நாம் அந்த ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கின்றோம் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏராளமான நேரங்களில் பலவிதமான காரியங்கள் மூலமாக நாம் ஏமாற்றப்படலாம். எனவே நாம் ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கின்றோம் என்பதை நாம் முதலாவது உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொண்டு வருவார். நீங்கள் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது 33வது வசனம் இப்படி சொல்கின்றது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் முதலாவது எதை தேட வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேட வேண்டும். தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற நீதி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வைத்திருக்கின்ற நீதியை நாம் தேட வேண்டும். அதை நாம் தேடுகின்ற பொழுது நமக்கு எல்லாமே கொடுக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லிக்கொண்டு வருவார். எனவே இப்பொழுது முடிக்கின்ற பொழுது அந்த எச்சரிக்கையை அவர் கொடுப்பார். நாம் முதலாவது அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கின்றோம் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் ஏராளமான நேரங்களில் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளக்கூடும், அல்லது வெளியிலிருந்து மக்கள் நம்மை ஏமாற்றிக் கொள்ளக்கூடும். எனவே தான் நீங்கள் 7ஆம் அதிகாரத்தில் முடிக்க வருகின்ற பொழுது 13வது வசனத்திலிருந்து பார்ப்பீர்களே என்றால் 2 விதமான வாசல்களையும் வழியையும் குறித்து அவர் சொல்லுவார். எனவே நாம் எந்த வழியாக நாம் செல்ல வேண்டுமே என்றால் 2 வழிகள் இருக்கின்றன. நீங்கள் இடுக்கமான வழியாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்படி என்றால் நாம் யார் மூலமாக, நமக்கு யார் வாசலாக இருக்கின்றார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாசலாக இருக்கின்றார். நமக்கு யார் வழியாக இருக்கின்றார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக இருக்கின்றார். நீங்கள் யோவான் 10ஆம் அதிகாரத்துடைய 9வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நமக்கு வாசல் யார்? நானே வாசல் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். யோவான் 14ஆம் அதிகாரத்துடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நானே வழி என்று சொல்லிக்கொண்டு சொல்வார். எனவே நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சென்று அவர் மூலமாக அவர் கொடுக்கின்ற அவருடைய கட்டளைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதுதான் ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. இன்னொரு வழி இருக்கின்றது. அதனுடைய வழியானது, அதனுடைய கேட்டானது அது விசாலமாக இருக்கின்றது, வழியும் விசாலமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லுவார். அப்படி என்றால் எப்படி வேண்டாமானால் நாம் செல்லலாம், எப்படி வேண்டுமென்றாலும் ஜீவிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு, இது சில வேளைகள் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளக்கூடும். அல்லது நாம் இந்த வழியில் சென்றால் கூட வெளியிருந்து மக்களால் நாம் ஏமாற்றப்படக்கூடும். பல மக்கள் பலவிதமான காரியங்களை சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், நாம் எப்படியும் வாழலாம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் நம்மை ஏமாற்றக்கூடும். அதே தான் அவர் 15வது வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து அவர் சொல்லிக் கொண்டு வருவார். எனவே எப்படி அவர்கள் சொல்கின்றது சரியா தவறா என்று நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியுமே என்றால், அவர்களுடைய கனியின் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். அவர்களுடைய வார்த்தையின் மூலமாக கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு சொல்கின்ற நபர் உண்மையில் நல்லவரா இல்லையா என்பது அவருடைய கனியின் மூலமாகத்தான் தெரியும். ஒரு மரம் நல்ல மரமா கெட்ட மரமா என்பது அதனுடைய கனியின் மூலமாக தான் நமக்கு தெரியும். அப்படி அவருடைய வாழ்க்கையின் மூலமாக தான் நமக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சில அறிவுரைகளை அவர் அங்கு நமக்கு கொடுத்து கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடியும். இப்படியாக ராஜ்யத்தினுடைய குணாதிசயங்கள், பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கடைசியில் நமக்கு எச்சரிக்கையும் கொடுப்பார். எனவே நீங்கள் முதலாவது ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கின்றீர்கள் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு கடைசியில் என்ன செய்கின்றாரே என்றால் முடிக்கின்றார். முடிக்கின்றதை தான் நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். 24 முதல் 27 வசனங்கள். இந்த வசனங்களிலிருந்து தான் இன்றைக்கு சுருக்கமாக 3 தலைப்புகளின் கீழ் நான் சுருக்கமாக பேசி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். 24வது வசனத்தில் இப்படி சொல்கின்றார் பாருங்கள், ஆகையால், ஆங்கிலத்தில் தேர்ஃபோர் என்று சொல்லிக் கொண்டிருக்கும். அப்படி என்றால் நான் சொல்லி இருக்கின்ற இவைகளை வைத்துக்கொண்டு இவைகள் இப்படி இருக்கின்றபடியினால் ஆகையால் என்று சொல்லிவிட்டு அங்கு இந்த 4 வசனங்களில் ஒரு முக்கியமான கேள்வியை, ஒரு முக்கியமான காரியத்தை நமக்கு சொல்லுவார். பாருங்கள், நீங்கள் பொதுவாக நாம் சில வேளைகளில் சில ப்ரெசன்டேஷன் கொடுக்கின்ற பொழுதோ அல்லது சில செய்தி கொடுக்கின்ற பொழுதோ அந்த செய்தியை முடித்துவிட்டு கடைசியில் கன்க்ளூஷன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும், அல்லது லெசன்ஸ் டு லேர்ன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும், ஏதாவது நாம் சொல்லுவோம், அல்லது டேக்அவே என்று சொல்லுவோம். அதாவது இவ்வளவு நேரம் நாம் கேட்டிருக்கின்றோம்,
இந்த 40 நிமிடம் பேசினதை நீங்கள் மறந்தால் கூட இந்த கடைசி 2 காரியங்களை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு பொதுவாக எல்லா விதமான செய்திகளிலும் கொடுப்பதை நம்மால் பார்க்க முடியாது. அதனுடைய கடைசியில் இருக்கின்ற லெசன்ஸ் அப்படி தான் இங்கே கொடுக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இவ்வளவு நேரம் நான் உங்களிடத்தில் பேசியிருக்கின்றேன், எனவே நீங்கள் கடைசியில் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் இந்த 24 முதல் 27 வசனங்களில் 2 வீடுகளை குறித்து அவர் பேசுவார். அதைத்தான் நாம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த பகுதி 24 முதல் 27 நாம் எல்லாருக்கும் மிகவும் நன்றாக தெரியும். நாம் வேதபாட வகுப்பு சண்டே ஸ்கூல் சொல்கின்ற பொழுது நமக்கு அவர்கள் முதலாவது கற்றுக் கொடுக்கின்ற சில பாடல்களில் இதுவும் ஒரு பாடல். இந்த பாடல் கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன் என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடல் வரும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன். நாமும் கூட சபையில் நாம் பாடுவது உண்டு. ஆங்கிலத்தில் ஆன் கிரைஸ்ட் சாலிட் ராக் ஐ ஸ்டாண்ட் ஆல் அதர் கிரவுண்ட் இஸ் சிங்கிங் சாண்ட் என்று சொல்லக்கூடியதான பாடல். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்திபாரம் மணல்தான் என்று சொல்லிக்கொண்டு நாம் பாடுவோம். எனவே இது நமக்கு மிகவும் நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. இந்த இடத்தில் முதலாவதாக எ ஹவுஸ் பில்ட் ஆன் ராக் என்று சொல்லிக்கொண்டு முதல் கருத்தை நான் பேச இருக்கின்றேன். கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு என்று இந்த 4 வசனங்களையும் வாசிக்கின்ற பொழுது 2 வீடுகளை குறித்து அவர் பேசுவார். இந்த 2 வீடுகளிலும் அதனுடைய ஒற்றுமைப்பாடு அல்ல சிமிலாரிட்டி என்ன என்பது நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதனுடைய வித்தியாசம். இந்த 2 வீடுகளுக்கும் என்னதான் வித்தியாசம் என்று சொல்லிக்கொண்டு அது மட்டும்தான் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த 2 வீடுகளையும் நாம் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட பார்ப்பதற்கு ஓரளவு இருக்கும் அல்லது நன்றாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் கூட சிங்கப்பூரில் நம்ம சில இடங்களில் நம்ம பார்க்கின்ற பொழுது ஒரே டெவலப்பர் அந்த வீடுகளை கட்டியிருப்பாரே என்றால் அந்த வீடுகள் எல்லாம் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். எனவே இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது 2 நபர்கள் தங்களுடைய வீடுகளை அவர்கள் கட்டுகின்றார்கள். அவர்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட பக்கத்தில் தான் கட்டியிருப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த 2 வீடுகளுமே ஒரே விதமான சூழ்நிலைக்கு அவைகள் உள்ளாகின்றன. எனவே இந்த 2 வீடுகளும் கிட்டத்தட்ட ஒரே இடத்தில் அவைகள் இருந்திருக்கக்கூடும். இந்த 2 நபர்களுமே அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த இடத்தை வாங்கி அதற்கான பொருள்களை வாங்கி தான் அந்த வீடை அவர்கள் கட்டியிருப்பார்கள், இல்லாமல் கட்ட முடியாது. எனவே இந்த 2 வீடுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த 2 வீடுகளுக்கும் வெளியரங்கமான வித்தியாசத்தை குறித்து நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், அதனுடைய சிமிலாரிட்டி ஒற்றுமையை குறித்து சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் சொல்லப்பட்டிருப்பதை தான் நம்மால் இங்கே பார்க்க முடியும். இதற்கு இணையான பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கின்றது. அங்கு நாம் திருப்பிக் கொள்வோம். அங்கு இதை விட கொஞ்சம் கூட விளக்கமாக நமக்கு இருக்கின்றது. லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 47 முதல் 49 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 47 முதல் 49 வசனங்கள். 47வது வசனம், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்கப்படக்கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கணும். அப்படி என்றால் இந்த 2 வீடுகளுக்கும் இருந்த வித்தியாசம் என்னவென்றால் அதனுடைய அஸ்திபாரம் தான். வெளியரங்கமான எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அந்த வீடுகள் 2மே நன்றாக இருந்தன. வித்தியாசம் எங்கே என்றால் மண்ணுக்கு கீழே தான் வித்தியாசம். ஒருவன் என்ன செய்திருக்கின்றானே என்றால் அவன் ஆழமாக தோண்டி அங்கு கற்பாறை இருக்கிற அளவுக்கு அவன் தோண்டி அந்த அஸ்திபாரத்தை என்ன செய்திருக்கின்றானே என்றால் அந்த கற்பாறையின் மேல் அவன் அமைத்திருக்கின்றான். அதுதான் இருக்கின்ற வித்தியாசம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இப்படியாக அந்த வீடை அவன் கட்டியிருக்கின்றான். ஒரு நாள் வருகின்றது, நன்றாக இருந்து கொண்டிருக்கின்றான். ஒரு நாள் வருகின்ற பொழுது வேதம் சொல்கின்றது அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லிக்கொண்டு
பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதினது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே ஒரு நாள் இந்த வீடானது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளாகின்றது. மேலே இருந்து வெள்ளம், மழை பயங்கரமாக பொழிகின்றது. மழை அதிகமாக பொழிகின்றபடியினால் காட்டு வெள்ளம் அடித்து வருகின்றது, காற்றும் கூட அடிக்கின்றது. பொதுவாக சிங்கப்பூரில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்மால் அதிகமாக பார்க்க முடியாது. ஆனால் பக்கத்து நாடுகளில், இந்தியாவில் நம்மால் அதிகமாக பார்க்க முடியும். சில நேரங்களில் அதிகமாக மழை பெய்து பயங்கரமாக காற்றடிக்கின்ற பொழுது அதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, அப்படி நடக்கின்ற பொழுது இந்த வீடானது என்ன செய்துகிறது என்றால், இந்த கண்மலையின் மேல் அவன் கட்டியிருக்கின்றபடியினால், அவன் பாறையின் மேல் கட்டியிருக்கின்றபடியினால் அந்த வீடுக்கு ஒன்றுமே ஆகவில்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இந்த மழையின் மீதோ அல்லது இந்த வெள்ளத்தின் மீதோ இந்த காற்றின் மீதோ நமக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கின்றதா என்றால் நமக்கு கிடையாது. எனவே அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவன் எதிர்பார்க்காத ஒன்று நடக்கின்றது. அதன் மேல் அவனுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. அது நடக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது என்றால், இந்த வீடானது நிலைத்து நின்றது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகின்றார்? அவர் வீடை குறித்து சொல்லவில்லை, ஒரு உவமையின் மூலமாக சொல்கின்றார். அங்கே என்ன சொல்ல விரும்புகின்றாரே என்றால், இதை கேட்டுக்கொண்டிருக்க மக்கள் யார் என்றால் யூத மக்கள். நீங்கள் 4ஆம் அதிகாரத்தை நான் வாசிப்போம் என்றால் அதனுடைய கடைசி வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, மத்தேயு 4ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனம் இப்படியாக சொல்கிறது: கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இது யூதேயாவை சுற்றி இருக்கின்ற இடங்கள். இங்கு இருந்தவர்கள் பெரும்பாலான மக்கள் யார் என்றால் யூத மக்கள். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்கள், அவர்கள் அநேகமான மக்கள் யார் என்றால் இந்த யூத மக்கள். இந்த யூத மக்களுக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்றால் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது. நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துடைய 1-2 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது யூதனுக்கு இருக்கின்ற பெருமை என்ன என்று சொல்லிக்கொண்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கும். இந்த வேதம் அவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது. எனவே தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும், தேவன் என்ன கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார் என்பது யாருக்கு தான் தெரியுமே என்றால் இந்த மக்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். புறஜாதியார்களுக்கு தெரியுமே என்றால் தெரியாது. எனவே இந்த மக்கள் தேவன் கொடுத்த கட்டளையை அவர்கள் அப்படியே அவர்கள் செய்கிறவராக இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நம்ம வேதத்தை வாசிக்கின்ற பொழுது, வரலாற்றை பார்க்கின்ற பொழுது, தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்த கட்டளைகளை அவர்கள் கொஞ்சமும் விடாமல் அவர்கள் செய்கின்ற மக்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். இது மாத்திரமல்ல, அங்கு இருக்கின்ற பரிசேயர் மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகளை எல்லாம், தசோபாகம் கொடுக்க வேண்டுமே என்றால் எல்லாவற்றிலும் தசோபாகம், 3 வேளை ஜெபிக்க வேண்டுமே என்றால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி 3 வேளை ஜெபிக்கின்றது. இப்படியாக அவர்கள் எவைகளையெல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகளை எல்லாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் செய்து வருகின்ற மக்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த மக்களை வெளியரங்கமாக நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளாக ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குமே என்றால் நமக்கு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் இவள் தேவன் கொடுத்த கட்டளைகளை அப்படியே கைப்பற்றி கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்த கட்டளைகளை அவர்கள் வெளியரங்கமாக செய்கின்ற மக்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்ன சொல்ல விரும்புகின்றாரே என்றால், நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம், அப்பொழுது நமக்கு நன்றாக தெரியும். மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசேயரோடு அவர் பேசுவார். 23ஆம் அதிகாரத்துடைய 23வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். மத்தேயு 23:23 வாசிக்கின்றேன். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? தசமபாகம் கொடுக்க வேண்டுமே என்றால் நீங்கள் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கின்றீர்கள். என்னெல்லாம் இருக்கின்றதோ அவைகளுக்கு எல்லாவற்றிலும் நீங்கள் கொடுக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்து வருகின்றீர்கள். ஆனால் முக்கியமான காரியங்கள், நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற முக்கியமான காரியங்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தை என்ன செய்து விட்டீர்கள்? நீங்கள் விட்டு விட்டீர்கள். அப்படி என்றால் நீங்கள் விசுவாசம் இல்லை உங்களிடத்தில்.
நீங்கள் வெளியரங்கமான காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களிடத்தில் இரக்கம் பாராட்டுதல் கிடையாது, நீதி செய்வது கிடையாது, இப்படிப்பட்ட காரியங்கள் கிடையாது. ஆனால் வெளியரங்கமான காரியங்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இரண்டும் தேவை, நாம் மறந்து போகக்கூடாது. வெளியரங்கமான காரியங்களும் தேவை, ஆனால் அதே நேரத்தில் உள்ளரங்கமான மாற்றமும் தேவை. அதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுவார், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. எனவே இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு, அந்த யூத மக்களை பார்த்து அவர் சொல்கின்றார், நீங்கள் வெளியரங்கமாக செய்கின்ற காரியங்கள் நன்றாக இருக்கின்றன, அழகாக இருக்கின்றன, எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் உள்ளரங்கமான காரியங்கள் நீங்கள் என்ன செய்யவில்லை? நீங்கள் செய்யவில்லை. நீங்கள் அவைகளையும் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நீங்கள் அவைகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கு சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, நாம் சில வேளைகளில் நாம் நினைக்கக்கூடும், இந்த வெளியரங்கமான காரியங்களை நான் செய்கின்றேனே, இது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கின்றதே என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்லக்கூடும். இந்த யூத மக்கள் அதை தான் செய்து கொண்டிருந்தார்கள், அதை தான் நினைத்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் யார்? ஆபிரகாமுடைய சந்ததியில் நாங்கள் வந்தவர்கள். நாங்கள் யார்? நாங்கள் விருத்த சேதனம் செய்தவர்கள். நாங்கள் யார்? வாக்குத்தத்தத்தை பெற்ற மக்கள். எங்களுக்கு தான் தேவனை ஆராதிக்கின்ற முறை தெரியும், எங்களை தான் தேவன் நேசித்து இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு தங்கள் மேல் பெருமை உள்ளவர்களாய், தங்களுடைய வெளியரங்கமான காரியங்கள் மேல் பெருமை உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற பொழுது கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 28, 29 வசனங்களை எடுத்தவர்கள் வாசிங்க. ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் 28, 29 வசனங்கள். ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாமிசத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். பாருங்கள், வெளியரங்கமாக இருக்கின்ற காரியம் கிடையாது, உள்ளரங்கமான காரியம். வெளியரங்கமான யூதன் யூதன் அல்ல, வெளியரங்கமாக நீ செய்கின்ற விருத்த சேதனம் அதுவும் விருத்த சேதனம் கிடையாது. உண்மையான யூதன் யாரென்றால் இருதயத்தில் மாற்றப்பட்டிருக்கின்றவன். உண்மையான யூதன் யாரென்றால் மாமிசத்தில் விருத்த சேதனம் அல்ல, இருதயத்தில் விருத்த சேதனம் செய்யப்பட்டவன் என்று சொல்லிக்கொண்டு அவர் அங்கு சொல்வதை நாம், இதைதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த யூத மக்களை பார்த்து அவர்கள் வெளியரங்கமான காரியங்கள் மேல், தங்கள் உலக பிரகாரமாக தங்களுக்கு இருக்கின்ற ஆசீர்வாதத்தின் மேல், ஏனென்றால் அவருடைய ஆபிரகாமுடைய குமாரர்கள், அவர்களுக்கு பல விதமான காரியங்கள் இருக்கின்றன, அவைகள் மேல் என்ன செய்தார்களே என்றால் நம்பிக்கை வைத்துக்கொண்டு தங்களுடைய இருதயத்தின் மேல் அவர்கள் என்ன செய்யவில்லை என்றால் இருதய மாற்றம் இல்லாதவர்களாய் அவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார் என்றால் இதை அவர்களுக்கு அவர் விளக்கி சொல்கின்றார். நீங்கள் வெளிப்படையான காரியம் மாத்திரமல்ல, உங்களுடைய இருதயமானது என்ன செய்ய வேண்டுமே என்றால் மாற்றப்பட வேண்டும், நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கு சொல்வதை நம்மால் பார்க்கும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் கட்டிக்கொண்டிருக்கின்றோம். எப்படி இங்கு 2 வீடுகள் கட்டுகின்றார்களோ அதே போல் நாமும் ஒவ்வொருவரும் கூட நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடியதான வீட்டை நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் கட்டிக்கொண்டிருக்கின்றோம். இந்த வீட்டுக்கு 2 பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று இந்த பூமிக்கு மேல் இருக்கின்றது, இன்னொன்று பூமிக்கு அடியில் இருக்கின்றது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. நம்முடைய வாழ்க்கை வெளியரங்கமான மக்கள் பார்க்கின்ற ஒரு வாழ்க்கை, உள்ளரங்கமாக இருக்கின்ற ஒரு வாழ்க்கை. இந்த 2 வாழ்க்கையும் முக்கியம். நாம் வெளியரங்கமான வாழ்க்கை முக்கியம் அல்ல என்று சொல்லிக்கொண்டு ஒரு காலத்தில் நாம் நினைக்கக்கூடாது. நாம் இங்கே மத்தேயு நம்ம இங்கே வாசிக்கின்ற பொழுது கூட 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போமே என்றால், மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற பொழுது 13 முதல் 16 வசனங்களில் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு 15வது வசனம், நீங்கள் 14, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. 16வது வசனம் பாருங்கள், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். எனவே நம்முடைய வாழ்க்கையானது வெளியில் இருந்து பார்க்கின்ற மக்களுக்கு அது மாறுபட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது தேவனை துதிப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் இங்கே பார்க்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையானது இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற வறுமையானவர்களே, ஆனால் அதைவிட முக்கியம் என்னவென்றால் நம்முடைய உள்ளான வாழ்க்கை, நம்முடைய அஸ்திபாரமானது எங்கே இருக்கின்றது? இதுதான் மிக முக்கியமான கேள்வி.
நீங்கள் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற உவமையை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால், நான் லூக்காவில் உங்களுக்கு வாசித்தேன். இந்த மனுஷன் என்ன செய்கின்றானே என்றால், அவன் ஆழமாக தோண்டி அங்கு கீழே இருக்கின்ற அந்த பாறையின் மேல் என்ன செய்கின்றானே என்றால் அஸ்திவாரத்தை வைக்கின்றான். அந்த கட்டடத்தினுடைய அஸ்திவாரம் எங்கே இருக்கிறது என்றால், அடியில் ஏற்கனவே இருக்கின்ற பாறையின் மேல் இருக்கின்றது. அருமையானவர்களே, அவன் பாறையை போடவில்லை. அந்த பாறை எங்கு இருக்கின்றது? அவன் என்ன செய்கின்றானே என்றால், தன்னுடைய அஸ்திபாரத்தை, தன்னுடைய வீட்டினுடைய அஸ்திபாரத்தை அந்த பாறையின் மேல் அவன் கொண்டு போய் வைக்கின்றான். அருமையானவர்களே, நமக்கும் ஒரு பாறை போடப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டிக்கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையின் இந்த வீடை நாம் கட்டிக்கொண்டிருக்கின்றோம். எங்கே கட்டுகின்றோம்? நம்முடைய அஸ்திபாரம் எங்கே இருக்கின்றது? நம்ம ஏசாயா 28ஆம் அதிகாரத்தை வாசிப்போமே என்றால், ஏசாயா 28ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது வேதம் இப்படியாக சொல்கின்றது. ஏசாயா 28:16. நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். ஏசாயா 28ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலை கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். தேவன் நமக்காக ஒரு கல்லை வைத்திருக்கின்றார். அந்த கல் யார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நாம் 1 கொரிந்தியரில் நாம் வாசிப்போமே என்றால் 3ஆம் அதிகாரத்துடைய 11வது வசனம் அழகாக சொல்கின்றது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 1 கொரிந்தியர் 3:11. வாசியுங்கள். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. நமக்காக போடப்பட்டிருக்கின்றது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ மேல் கட்டப்பட்டிருக்கின்றது. அதுதான் கேள்வி. அருமையானவர்களே, இங்கே அதை தான் அவர் சொல்கின்றார். நம்முடைய வெளியரங்கமான வாழ்க்கை முக்கியம். ஆனால் மிகவும் முக்கியம் என்னவென்றால், நம்முடைய அஸ்திபாரம் எங்கே இருக்கின்றது? நம்முடைய வாழ்க்கை எதன் மேல் நாம் வைத்திருக்கின்றோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றதா? அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக, அந்த அன்பின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை வெளியரங்கமாக இப்படி இருக்கின்றதா என்பதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்கின்ற பொழுது அவர் சொல்வார். நாம் வாசிக்கின்ற பொழுது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை வாசிப்போமே என்றால், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 4 முதல் 7 வசனங்களை அவர் வாசிக்கின்ற பொழுது அவர் சொல்வார். நான் வாசிக்கின்றேன் உங்களுக்கு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 4 முதல் 7 வசனங்கள். நானும் வைக்கலாம். வேறொருவன் மாமிசத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாக அப்படி செய்யலாம். நாம் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி, கவனமாக கேளுங்கள், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்பட. அப்படி என்றால் இந்த நியாய பிரமாணத்தை என்னோடு நீங்கள் பார்க்கின்ற பொழுது நான் என்மேல் அந்த நியாய பிரமாணம் குற்றம் சாட்ட முடியுமே என்றால் சாட்ட முடியாது. ஏனென்றால் அது எவைகளை எல்லாம் கேட்கின்றதோ அவைகளை எல்லாம் நான் செய்திருக்கின்றேன். நான் ஒரு யூதன், நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், எனக்கு மேல் பெருமை பாராட்ட ஒன்றுமே கிடையாது என்று சொல்லிக்கொண்டு சொல்லிவிட்டு சொல்லுவார். வாசியுங்கள். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பாருங்கள், இவைகள் எல்லாம் எனக்கு லாபமாக தோன்றுகின்றன. புறம்பான காரியங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இதைவிட பெரிய காரியங்கள் கிடையாது. யாரும் இதற்கு மேல் பெருமை பாராட்ட முடியாது. ஆனால் கிறிஸ்துவுக்காக இவைகள் நஷ்டம், ஒன்றுமே கிடையாது, அற்பமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு பின்பு அவர் சொல்லுவார். என்ன சொல்கின்றாரே என்றால், கிறிஸ்து தான் எனக்கு முக்கியம். கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால், என்னுடைய வாழ்க்கையானது அவர் மேல் கட்டப்படவில்லை என்றால், நான் வெளியரங்கமாக செய்கின்ற இந்த அனைத்து காரியங்களும் எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, எனவே என்னுடைய முதலாவது கருத்தை நான் முடிக்கின்றேன். இந்த கற்பாறையின் மேல் கட்டுகின்ற வீடு என்றால் நம்முடைய வாழ்க்கையானது யார் மேல் கட்டப்பட்டிருக்க வேண்டுமே என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய வாழ்க்கையானது கட்டப்பட்டிருக்க வேண்டும்.
அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு முழு மனதாக ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனையின் மேல் அன்பு வைத்தவர்களாய், அவர் மேல் அன்பு வைத்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையானது வெளியரங்கமான வாழ்க்கையானது இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது அது எந்த பிரச்சனை வருகின்ற பொழுது, வாழ்க்கையில் பிரச்சனை வருமே என்றால் நிச்சயமாக வரும். ஒருவேளை இந்த வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் நாம் சந்திக்க இருக்கின்றோம். மரணம் நம்மை நிச்சயமாக ஒரு நாள் சந்திக்கும். அதை நாம் யாருமே தப்ப முடியாது. இந்த உலகத்தில் பிரச்சனைகளை நாம் தப்பி விடலாம், ஆனால் மரணத்தை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு நாள் இருக்கின்றது. அந்த மரணத்துக்கு பின்பாக நியாய தீர்ப்பு. அருமையானவர்களே, நாம் நிலைநிற்க வேண்டுமே என்றால், நம்முடைய வாழ்க்கையானது எங்கே இருக்க வேண்டுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்ற பொழுது எந்த நிலைமை இருந்தாலும் சரி நாம் அசைக்கப்படுவோமே என்றால் நம்முடைய வீடானது அசைக்கப்படாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே முதலாவது வீடை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த வீடானது பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்திருக்கின்றோம். இரண்டாவதாக இந்த மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டை நாம் பார்க்கிறோம். அதுதான் இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த 26வது வசனத்தினுடைய பின்பகுதியிலிருந்து 27வது வசனம் வரை அது இருக்கின்றது. இதை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இது ஒரு மனுஷன் என்ன செய்கின்றானே என்றால் கஷ்டப்பட்டு தன்னுடைய வீட்டை கட்டி கொண்டிருக்கின்றான். இவன் ஏதாவது செய்ய விட்டிருக்கின்றானா என்றால் எதுவுமே செய்ய விடவில்லை. அவனுடைய வீடும் நன்றாக இருக்கின்றது, வெளியரங்கமாக அழகாக இருக்கின்ற வீடு. அவன் ஏதாவது ஸ்டெப்ஸை மிஸ் பண்ணி இருக்கின்றானா என்றால் எதுவும் மிஸ் பண்ணதாக அது நமக்கு கொடுக்கப்படவில்லை. அப்படி என்றால் அவனும் கஷ்டப்பட்டு என்ன செய்கின்றானே என்றால் தன்னுடைய வீட்டை அவன் கட்டுகின்றான். அவனும் பிளான் செய்திருப்பான், ஒரு நிலத்தை வாங்கி இருப்பான், எல்லா விதமான காரியங்களையும் வைத்துக்கொண்டு அவன் என்ன செய்கின்றானே என்றால் வீட்டை கட்டுகின்றான். ஆனால் அங்கே என்ன வித்தியாசம் இருக்கின்றது என்றால், அவன் அஸ்திபாரம் போட்டிருப்பானா என்றால் நிச்சயமாக போட்டிருப்பான். எனக்கு தெரிந்து யாருமே அஸ்திபாரம் போடாமல் வீட்டை நாம் கட்டவே மாட்டோம். எனவே நிச்சயமாக அஸ்திபாரம் போட்டிருப்பான். ஆனால் என்னவென்றால் அவனுடைய அஸ்திபாரமானது பாறையின் மேல் கிடையாது. அவனுடைய அஸ்திபாரமானது எங்கே இருக்கின்றது என்றால் இந்த மண்ணின் மேல் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற அருமையானவர்களை யோசித்து பாருங்கள். இதை நாம் பார்க்கின்ற பொழுது அவனும் எல்லாம் செய்திருக்கின்றான், அவனும் எதையும் விட்ட மாதிரி தெரியவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்றுதான் வித்தியாசம். என்னவென்றால் அவனுடைய அஸ்திபாரம் எங்கே இருக்கின்றது என்றால் கற்பாறையின் மேல் கிடையாது, அவனுடைய அஸ்திபாரமானது மணலின் மேல் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இந்த மனுஷனை நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது உண்மையில் இவன் ஒரு புத்திசாலி என்று தான் எல்லாருமே சொல்லியிருப்பார். ஏனென்றால் இவனுடைய வீடு எப்படி இருக்கின்றது, நன்றாக இருக்கின்றது. அந்த மனுஷன் மிகவும் கஷ்டப்பட்டு ஆழமாக தோண்டி அந்த கற்பாறையின் மேல் தன்னுடைய அஸ்திபாரத்தை அவன் போட்டிருக்கின்றான். நாம் இங்கே ஏராளமான பில்டிங் கட்டுவதை நாம் பார்க்கின்றோம். நான் பார்க்கின்ற பொழுது நானே பார்ப்பேன், ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒன்றுமே இருக்காது. அங்கே வெளியே சுற்றி அடைத்திருப்பார்களே தவிர ஒன்றுமே வெளியே தெரியவே தெரியாது. ஏனென்றால் அவருடைய வேலையெல்லாம் எங்கே நடந்து கொண்டிருக்கும், கீழே அவங்க ஃபவுண்டேஷன் போட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த பில்டிங் மேலே வருகின்ற பொழுது திடீரென்று சொல்லிக்கொண்டு ஒரு 6 மாதத்துக்குள்ளாக அவர்கள் என்ன செய்து விடுவார்களே என்றால் கட்டி விடுவார்கள். அதுதான் இங்கே நடந்திருக்கும். இப்போ வெளியரங்கமாக பார்க்கின்ற மனுஷனுக்கு எப்படி இருக்கும், இந்த மனுஷனை புத்திமான் என்று சொல்லிக்கொண்டு சொல்லியிருப்பான். ஏனென்றால் இவன் குறைந்த நேரத்தில் கட்டியிருக்கக்கூடும், இவன் பணம் கொஞ்சம் கம்மியாக கட்டியிருக்க முடியும், எப்படி இருந்தாலும் சரி சீக்கிரமாக என்ன செய்திருப்பானே என்றால் கட்டியிருப்பான். இவனுடைய வீட்டை நீங்கள் பார்க்கின்ற பொழுது வெளியரங்கமாக நன்றாக இருக்கின்றது, எந்த விதமான குறையும் வேதத்தில் சொல்லப்படவில்லை. அருமையானவர்களே, எனவே நாம் பார்க்கின்ற, ஆனால் என்ன நடக்கிறது என்றால் ஒரு நாள் அதே பிரச்சனை வருகின்றது, அதே மழை வருகின்றது, அதே தண்ணீர் வருகின்றது, காற்று வருகின்றது. வருகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்றால் வேதம் சொல்கின்றது, வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது. 27வது வசனம், விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, நாம் சில நேரங்களில் நாம் டிவி பார்க்கின்ற பொழுது அல்லது நியூஸ் பேப்பர் நாம் பார்க்க முடியும், சில வீடானது வண்ணமாக பெரிய மழை வந்து அந்த நிலம் அது கொஞ்சம் ஷேக் ஆகி அது மூவ் ஆகின்ற பொழுது அந்த வீடு இடிந்து ஒன்றுமே இல்லாமல் போவதை நம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் நம்மால் பார்க்க முடியும். அதை பார்க்கின்ற பொழுது சில வேளைகளில் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் கூட அந்த இடத்தில் அவர்கள் அழுவதை, கண்ணீர் விடுவதை நம்மால் பார்க்க முடியாது. அதை பார்க்கின்ற பொழுது நமக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஏனென்றால் அந்த வீட்டை அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால் தங்களுடைய வாழ்நாட்களில் சம்பாதித்த அனைத்தையும் வைத்து தான் அந்த வீட்டை அவர்கள் கட்டியிருப்பார்கள். வீடு கட்டுகிறது என்பது எளிதான காரியம் கிடையாது, நமக்கு நன்றாக தெரியும். எனவே தாங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சம்பாதித்த எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு எங்களுடைய பிற்காலங்களில் வயசாகின்ற பொழுது நிம்மதியாக இருக்கலாம் என்ற எண்ணத்தில் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்றால் கட்டியிருப்பார்கள்.
ஆனால் என்ன ஆகிறது என்றால், வீடு ஒன்றுமில்லாமல் ஆகின்ற பொழுது திரும்ப அதை ஒன்றுமே கட்ட முடியாத அளவுக்கு என்ன ஆகிறது என்றால் ஆகிவிடுகிறது. தான் நீங்கள் சொல்கின்ற 27வது வசனம், முழுவதும் இடிந்தது என்று சொல்லிக்கொண்டு நாம் அப்படி என்றால் திரும்ப கட்ட முடியாமல் ஆகிவிடுகிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இதுதான் இந்த மணலின் மேல் கட்டினவனுடைய வீட்டினுடைய நிலைமை. யோசித்து பாருங்கள், இந்த வீடானது நன்றாக இருந்திருக்குமே என்றால் நன்றாக இருந்திருக்கும். வெளியரங்கமாக மழை பெய்த நேரத்தில் இந்த வீடு தாங்கி இருக்குமா என்றால் நிச்சயமாக தாங்கி இருக்கும். காற்றடிக்கின்ற பொழுது இந்த வீடு தாங்கி இருக்குமா என்றால் நிச்சயமாக தாங்கி இருக்கும். ஏராளமான வருஷங்கள் இந்த வீடு நன்றாகவே இருந்திருக்கும். இதுதான் ஏராளமான வாழ்க்கையும் கூட. வெளியரங்கமாக வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். வெளியரங்கமாக ஆசீர்வதிக்கப்பட்டதாக வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அருமையானவர்களே, ஒரு நாள் நான் சொன்ன வண்ணமாக நிச்சயமாக ஒரு நாள் நம்முடைய கையில், நம்முடைய கண்ட்ரோலில் இல்லாத ஒன்று நடக்க இருக்கின்றது. மரணம் ஒரு நாள் நம்மை நிச்சயமாக சந்திக்கும். நாம் யாரும் இந்த மரணத்துக்கு நாம் தப்பிவிட முடியாது. ஆனால் மரணம் நம்மை சந்திக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய இருக்கின்றோம்? அதுதான் கேள்வி. அருமையானவர்களே, இந்த கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். நாம் வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது கூட மத்தேயு, லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வசனங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். ஒரு பணக்காரனை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கும், ஒரு ஏழையை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்றால் நன்றாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அவன் பெரிய மாடியை கட்டிக்கொண்டு அது வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். நல்ல ஆடம்பரமான உடைகளை அணிந்து கொண்டிருக்கின்றான். அவன் நன்றாக சாப்பிட்டவனாக நன்றாகவே இருந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய வாழ்க்கை நன்றாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. பிரச்சனைகள் வந்திருக்குமா? நிச்சயமாக வந்திருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி அவன் சந்தோஷமாக அவன் இருந்து கொண்டிருக்கின்ற, வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. மரணம் ஒரு நாள் அவனை சந்திக்கின்றது. அவனுடைய வாழ்க்கை என்ன ஆனது என்று சொல்லிக்கொண்டு நம்மால் பார்க்க முடியும். அதற்கு பின்பாக தன்னுடைய வீட்டை கட்ட முடியுமா என்றால் கட்ட முடியாது. அருமையானவர்களே, இடிந்தது தான், ஒன்றுமே செய்ய முடியாது. அங்கே இருந்து கதறுகின்றான், எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காதா என்று சொல்லிக்கொண்டு. அது மாத்திரமல்ல, நான் தெரியாமல் இருந்து விட்டேன், யாராவது என்னுடைய சகோதரர்களுக்கு சொல்வார்களா என்று சொல்லிக்கொண்டு அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. இடிந்தது தான். மரணம் ஒரு நாள் சந்திக்கும். அதற்கு பின்பாக ஏதாவது செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியாது. ஆனால் என்னதான் செய்ய முடியுமே என்றால், இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கின்ற நாட்களில் நம்முடைய அஸ்திபாரத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ற பாறையின் மேல் நம்மால் போட முடியும். அருமையானவர்களே, எனவே இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த வீடானது என்ன ஆகிவிடுகிறது? ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடுகிறது. இதே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் இந்த 21 முதல் 23 வசனங்களில் சொல்லுவார். 21 முதல் 23 வசனங்களில் வாசிக்கின்ற பொழுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவரே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னிடத்தில் வந்து, கவனமாக கேளுங்கள், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததே? உம்முடைய நாமத்தை வைத்துக் கொண்டு அதை செய்தோமே இதை செய்தோமே என்று சொல்லிக் கொண்டு சொல்வார்கள். உங்களை நான் ஒரு காலும் அறியேன் என்பேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, இந்த வீடானது, இவருடைய வீடு எப்படி இருந்திருக்கும்? பார்ப்பதற்கு மிகவும் அருமையாக இருந்திருக்கும். பல மாடிகள் கொண்டதாக இருந்து கொண்டிருக்கும். மரணம் சந்திக்கின்றது ஒரு நாள். பின்பு என்ன ஆகிறது? எனவே மண்ணின் மேல் கட்டின வீடு இப்படிதான் இருக்கும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வெளியரங்கமான ஆசீர்வாதம் கிடையாது. நம்முடைய வீடானது, நம்முடைய வாழ்க்கையானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல் கட்டப்பட்டிருக்கின்றதா? நம்முடைய வாழ்க்கையானது இல்லை வேறு எதன் மேல் கட்டப்பட்டிருக்கின்றதா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்படவில்லை என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையினுடைய இரட்சகராக இல்லை இருப்பாரே என்றால், நம்முடைய வாழ்க்கையானது ஒரு நாள் அழிய இருக்கின்றது, அழிந்து ஒன்றுமில்லாமல் ஆக இருக்கின்றது. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே மணலின் மேல் அமைந்த வீடை குறித்து நாம் பார்த்திருக்கின்றோம். மூன்றாவதாக சுருக்கமாக, என்னுடைய வீடானது எங்கே கட்டப்பட்டிருக்கின்றது? வேர் இஸ் மை ஹவுஸ் பில்ட்? இதை நாம் எல்லாரும் யோசிக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த உவமையானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்றது புறஜாதியாருக்கோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கோ கிடையாது. அங்கு இருக்கின்ற மக்கள்கள் எல்லாம் யூதர்கள் தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற பொழுது கூட மிகவும் தெளிவாக சொல்கின்றார். இந்த 24வது வசனத்தில், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவர். அப்படி என்றால் அவர்கள் எல்லாரும் யார் என்றால் அவருடைய வார்த்தையை கேட்டவர்கள். அவருடைய வார்த்தையை கேட்டவர்களுக்கு தான் அவர் சொல்கின்றார், இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு அருமையானவர்களே, இது யாருக்கு என்றால் இது நமக்கு தான். நாம் அவருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கின்றோம்.
தேவனுடைய வார்த்தையை நாம் பல நாயகங்களில் நாம் கேட்டிருக்கின்றோம். எனவே இந்த கேள்வியானது யாருக்கு என்றால் வேறு யாருக்குமே கிடையாது. நாம் ஒவ்வொருவரும் நம்மை கேட்டு பார்க்க வேண்டும். என்னையும் சேர்த்து தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் இதை நாம் கேட்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையானது, என்னுடைய வீடானது எங்கே கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் கேட்க வேண்டும். அருமையானவர்களே, இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது சங்கீதக்காரர் 62வது சங்கீதத்தில் சொல்வார். 62ஆம் சங்கீதத்துடைய 6வது வசனத்தை யாராவது எனக்காக வாசியுங்கள். 62ஆம் சங்கீதத்தினுடைய 6வது வசனம். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. தேவனுடைய வாழ்க்கையில் எனக்கு கன்மலை, அவரே என்னுடைய ரட்சிப்பு, அவரே எனக்கு அடைக்கலம், அப்பொழுது நான் அசைக்கப்படுவதில்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையானது, நம்முடைய கட்டடமானது அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமே என்றால் அது எங்கே இருக்க வேண்டுமே என்றால் தேவன் மேல் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல் அந்த வாழ்க்கையானது கட்டப்பட்டிருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை நமக்கு இரட்சகராய், நமக்கு கண்மலையாய், நமக்கு பாதுகாவலராய் இருப்பாரே என்றால் நம்முடைய வாழ்க்கையானது அசைக்கப்படாது என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, எனவே நாம் பார்க்கின்ற பொழுது அப்படி என்றால் இது என்ன பொருள்? என்னால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? How will I know if my life is built on the rock? என்னுடைய வாழ்க்கையானது அந்த பாறையின் மேல் கட்டப்பட்டிருக்கின்றதா? எப்படி தெரியுமே என்றால் அதையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கின்றார். 24வது வசனத்தில் முதல் பகுதி, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ? யார் என்றால் என்னுடைய வார்த்தையை கேட்டு விடுகிறவன் மாத்திரம் கிடையாது, அவன் கிடையாது. அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன். அப்படி என்றால் அவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறவன், கீழ்ப்படுகின்றவன் தான். யார் என்றால் அவனுடைய வாழ்க்கை தான், அவனுடைய கட்டடம் தான். எப்படி என்றால் கண்மலையின் மேல் இருக்கின்றது. அதே போல் 26வது வசனத்துடைய முதல் பகுதி, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ? இதுதான் அருமையானவர்களே வித்தியாசம். இரண்டு வித்தியாசம் வேற ஒன்றுமே கிடையாது. இரண்டு பேரும் கேட்டிருக்கின்றார்கள் ஒரு வார்த்தையை. ஒருவன் என்ன செய்திருக்கின்றானே என்றால் அவன் கீழ்ப்படுகின்றான், இன்னொருவன் என்ன செய்யவில்லை என்றால் அவன் கீழ்ப்படியவில்லை. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கீழ்ப்படிதலின் மூலமாக நாம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக செல்ல முடியுமே என்றால் செல்ல முடியாது. நாம் ரட்சிப்பினுடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே என்றால் தான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் செல்ல வேண்டும். என்ன சொல்கின்றாரே என்றால், ரட்சிப்பினுடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? சாதாரணமான விசுவாசம் கிடையாது. 3 பகுதிகள் அதற்கு இருக்கும். ஒன்றானது நாம் என்ன விசுவாசிக்கிறோம் என்பதை தெரிய வேண்டும். இரண்டாவதாக நாம் அதை நம்ப வேண்டும் முழுமையாக. மூன்றாவதாக நாம் அதில் தங்கி இருக்க வேண்டும். நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டு நாம் ஜீவிக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவது மாத்திரம் கிடையாது, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவரை இரட்சகர் என்று விசுவாசிப்பது மாத்திரம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையானது அவருடைய கட்டளைகளின் மேல் என்ன செய்ய வேண்டும் என்றால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த முதல் சொன்ன 2 காரியங்களையும் பிசாசுகளும் செய்யும். பிசாசுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியுமா? நன்றாக தெரியும். அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கின்றனவா? விசுவாசிக்கின்றன. என்ன செய்யாது என்றால் அவருடைய கட்டளையின்படி அவைகள் செய்யாது. அருமையானுடைய, எனவே நம்முடைய ரட்சிப்பினுடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டுமே என்றால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மேல் தங்கி இருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மேல் தங்கி இருக்கின்ற பொழுது அதன் விளைவாக என்னவென்றால் இதற்கு நாம் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே என்ன வித்தியாசம் என்றால் இதுதான் வித்தியாசம். நம்முடைய வாழ்க்கையானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் மேல் அன்பு வைத்தவர்களாய் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகின்றோமா என்று சொல்லிக்கொண்டு நாம் கேட்டு பார்க்க வேண்டும். நாம் வேதத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை வாசிப்போமே என்றால் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய 3 முதல் 6 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 6 வசனங்கள் பாருங்க, கவனமாக கேளுங்கள். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டிருக்கும். அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன்
அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஒருவன் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவர் சொல்கின்றதை, அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளை அவன் கீழ்ப்படியவில்லை என்றால் அவன் பொய்யன் என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்கின்றது. அவன் உண்மையானவன் அவர் மேல் இருக்கின்றானே என்று எப்படி தெரியுமே என்றால், அவன் அவருடைய கட்டளைகளின்படி கீழ்ப்படுகின்ற பொழுது, அவரை நேசித்து அவரை விசுவாசித்து அவருடைய கட்டளைகளின்படி அவன் கீழ்ப்படுகின்ற பொழுதுதான் அவன் அவரில் நிலைத்திருப்பான் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, பல வசனங்கள் இருக்கின்றன. யாக்கோபை நாம் வாசிக்கின்ற பொழுது கூட யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தினுடைய 22 முதல் 25 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வசனங்கள் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்திலாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போனவுடன் தான் சாயல் என்ன என்பதை மறந்து விடுகிறான். எனவே நம்மை நாம் வஞ்சிக்க வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு சொல்கின்றார். டோன்ட் பி டிசீவ்ட். அதை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அதன்படி செய்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சொல்வதை நம்மால் பார்க்க முடியாது. எனவே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக செல்வது என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக அந்த விசுவாசித்துக் கொண்டு ரட்சிப்பினுடைய விசுவாசத்தை பெற்றவர்களாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக சொல்கின்றோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கின்றோம் என்பதை எப்படி காண்பிப்போமே என்றால், நம்முடைய செய்கைகளின் மூலமாக. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துடைய 8 முதல் 10 வசனங்களை வீட்டுக்கு சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகின்றோம், இது நம்மால் உண்டானதல்ல, தேவனுடைய கிருபை என்று சொல்லிக்கொண்டு நாம் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு அவர் நம்மை அது நிலை கொள்ள வைத்திருக்கின்றார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நற்கிரியைகளை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த நற்கிரியையானது வெளியரங்கமாக தெரிகின்ற கிரியையானது எப்படி இருக்க வேண்டுமே என்றால் உள்ளரங்கமான மாற்றத்திலிருந்து வந்திருக்க வேண்டும். உள்ளரங்கமான மாற்றத்திலிருந்து வரவில்லை என்றால் அந்த கிரியைகளினால் ஏதாவது பிரயோஜனம் உண்டு என்றால் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு அருமையான இதுதான் நம்முடைய அங்கே நம்ம பார்க்கின்ற பொழுது இதை நீங்கள் பல இடங்களில் நம்மால் வாசிக்க முடியும். 4 விதமான நிலங்களை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உவமையிலே சொல்லியிருப்பார். ஒரு நிலம்தான் எப்படி இருக்கின்றது என்றால் நல்ல நிலமாக இருக்கின்றது, மற்ற நிலம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றது, விதை வருகின்றது ஆனால் என்ன செய்யவில்லை என்றால் நிலைத்திருக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு பார்க்கிறேன். எனவே அருமையானவர்களே, நான் முடிக்க இருக்கின்றேன். 2 காரியங்களை சொல்லி முடிக்க இருக்கின்றேன், உதாரணங்களை காட்டிக்கொண்டு. எனவே நாம் இந்த கேள்வியை நாம் எல்லாரும் கேட்டு பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் அவருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கின்றோம், பல நாட்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். என்னுடைய வீடானது எங்கே கட்டப்பட்டிருக்கின்றது? என்னுடைய வீடானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கின்றதா? மாறாத கண்மலையாக இருக்கின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கின்றதா? அல்லது என்னுடைய அஸ்திபாரமானது வேற எங்கேயாவது இருக்கின்றதா என்று சொல்லிக்கொண்டு நாம் கேட்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்குமே என்றால் நாம் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் நம்ம அசைய வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை எங்கே இருக்கின்றது என்றால் கண்மலையாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கின்றது. 2 உதாரணம் காட்ட இருக்கின்றேன். ஒன்று நிக்கதோமு. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நமக்கு நன்றாக தெரிந்தது. அவனை விட அந்த மதத்தில் பெரிய ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது. அவன் யூதருக்கு அதிகாரியாக இருக்கின்றான், வேதத்தை கற்றுக் கொடுக்கின்றவனாக இருக்கின்றான், எல்லாம் தெரிந்தவனாக இருக்கின்றான். அவன் வேதத்தில் பழைய ஏற்பாடு அவனுக்கு தலைகீழ தெரியும், எல்லாம் தெரிந்தவனாக இருக்கின்றான். மக்கள் எல்லாரும் போதகன் என்று சொல்லப்படுகின்றவனாக இருக்கின்றான், இஸ்ரவேலில் போதகனாக இருக்கின்றான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகின்றான். வந்து என்ன சொல்கின்றான்? நீர் யார் என்பது எங்களுக்கு தெரியும், நீ தேவனிடத்திலிருந்து வந்திருக்கின்றீர். நீ தேவன் என்பது ஒரு யூதன் நீ தேவனிடத்திலிருந்து வந்திருக்கின்றீர் என்று சொல்வானே என்றால் அவன் என்ன சொல்கின்றானே என்றால் நீர் தேவன் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு அவனுடைய வெளியரங்கமான வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? பயங்கரமாக இருக்கின்றது. அதை விட ஒரு பெரிய மாளிகை இருக்க முடியாது. அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்வார், நீ மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நீ பிரவேசிக்க மாட்டாய். நிக்கதோமுவே, உன்னுடைய வெளியரங்கமான மாளிகை நன்றாக இருக்கின்றது, உன்னுடைய அஸ்திபாரமானது எங்கே இருக்கின்றது? கண்மனையில் மேல் கிடையாது. உன்னுடைய அஸ்திபாரமானது மணலின் மேல் இருக்கின்றது. உன்னுடைய அஸ்திபாரமானது என்ன செய்ய வேண்டுமே என்றால் கண்மலையின் மேல் இருக்க வேண்டும். கண்மலையின் மேல் இருக்குமே என்றால் தான் உன்னுடைய மாளிகையானது நிலை பெற்றதாக இருக்கும். அவனுக்கு குழப்பம் என்ன என்பதே தெரியவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அதே யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 14 முதல் 16 வசனங்களை அவர் சொல்லியிருப்பார். வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். என்ன சொல்வாரே என்றால், நிக்கதோமுவே, நீ ஒரு யூதன், உனக்கு நன்றாக தெரியும், இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்ற வனாந்தரத்தில் வருகின்ற பொழுது என்ன நடந்தது என்றால், சர்ப்பங்கள் கடித்து அவர்கள் இறக்கின்ற பொழுது மோசே என்ன செய்கின்றாரே என்றால்
வெண்கல சர்ப்பத்தை உயர்த்துகின்ற பொழுது அதை நோக்கி பார்த்தவன் பிழைப்பான். அதேபோல் மனுஷகுமாரனும் ஒரு நாள் சிலுவையில் அறைய இருக்கின்றார். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனவே நிக்கதோமுவே, உன்னுடைய வாழ்க்கை வெளியரங்கமான மாளிகை நன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உன்னுடைய அஸ்திபாரமானது மணலில் இருக்கின்றது. அது கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். இருந்தால்தான் பலவிதமான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, நீ மறிக்கின்ற பொழுது தேவனுடைய சமூகத்தில் இருப்பாய் என்று சொல்லிக்கொண்டு, அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 21 வசனங்களை வாசிப்போமே என்றால், அங்கு ஒரு வாலிபன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் உண்மையாக வந்து கேட்பான். அவனிடத்தில் ஒரு ஏக்கம் இருக்கின்றது. நான் நித்திய ஜீவனை நான் அடைய வேண்டும். அவன் சிறு பிராயத்திலிருந்தே 10 கற்பனைகளை வெளியரங்கமாக செய்து கொண்டிருக்கின்றான். அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக வணங்கி அவர் கேட்கின்றார், நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன கிரியையை நான் செய்ய வேண்டும்? என்ன நல்ல காரியத்தை நான் செய்ய வேண்டும்? எந்த கிரியையின் மூலமாக நான் நித்திய ஜீவனுக்குள்ளாக நான் செல்ல முடியும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனை பார்த்துவிட்டு நல்ல போதகர் என்று சொல்கிற சிலவற்றை சொல்லிவிட்டு என்ன சொல்வாரே என்றால், நீ நியாயப்பிரமாணத்தை கைக்கொள், களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாக, கொலை செய்யாதிருப்பாக இருக்கிறதே, அதை நீ கைக்கொள் என்று சொல்லிக்கிட்டு அவன் சொல்லுவான், இதை என்னுடைய சிறிய பிராயத்திலிருந்தே நான் செய்திருக்கிறேன், நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? இவைகளை எல்லாம் நான் செய்திருக்கின்றேன், என்னை வெளியரங்கமாக பார்க்கின்ற பொழுது எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? உனக்கு இருக்கின்ற எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டு பின்பு என்னை நீ பின்பற்றி வா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார் என்றால், முதலாவது கற்பனையை காண்பிக்கின்றார். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இவனுடைய தேவன் யார் என்றால், பணத்தின் மேல் பொருளின் மேல் அவன் வைத்திருக்கின்றான். அதை தான் காண்பிக்கின்றாரே தவிர அவர் அவனுடைய ஆசையை அவர் அங்கு கேட்கவில்லை. அவன் என்ன செய்கின்றானே என்றால், கிரியைகளின் மூலமாக செல்லலாம் என்று நினைக்கின்றான். அவனுடைய வெளியரங்கமான வாழ்க்கை நன்றாக இருக்கின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றாரே என்றால், நியாயப்பிரமாணத்தை நீ அறியாதவனாக இருக்கின்றாய். நியாயப்பிரமாணம் நாம் பார்க்கின்ற பொழுது அது ஜீவனுள்ளதாக இருக்கின்றது. அருமையானவர்களே, அவன் நியாயப்பிரமாணத்தை புரிந்து கொள்ளவில்லை. உன்னுடைய வெளியரங்கமான கிரியைகள் நன்றாக இருக்கின்றன. ஆனால் என்ன பிரச்சனை என்றால், உன்னுடைய இருதயமானது என்ன செய்யவில்லை? மாற்றப்படவில்லை. உன்னுடைய இருதயம் மாறினால்தான், அதன் மூலமாக உன்னுடைய வெளியரங்க கிரியைகள் நன்றாக இருக்கின்ற பொழுதுதான் உன்னுடைய மாளிகையானது என்ன செய்யுமே என்றால் அழியாததாக இருக்கும். அவனுடைய மாளிகையும் வெளியரங்கமாக நன்றாக இருக்கின்றது. ஆனால் அவனுடைய அஸ்திபாரமானது எங்கே இல்லை என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அவனுக்கு அங்கு அவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். எனவே அருமையானவர்களே, நான் முடிக்கின்றேன். எனவே இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் நாம் கேட்டு பார்க்க வேண்டும். என்னுடைய மாளிகையை நான் கட்டி கொண்டிருக்கின்றேன் இந்த உலகத்தில். இந்த மாளிகையானது ஒரு நாள் புயல் மற்றும் மழை வெள்ளம் மற்றும் காற்றால் தாக்கப்பட இருக்கின்றது. என்னுடைய அஸ்திபாரமானது எங்கே இருக்கின்றது? என்னுடைய அஸ்திபாரமானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கின்றதா? தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கண்மலையாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கின்றதா? என்னுடைய அஸ்திபாரமானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கின்றது என்று நம்ம உறுதியாக இருப்போமே என்றால், நான் அதற்காக தேவனை நான் துதிக்கின்றேன். அருமையானவர்களே, ஒருவேளை நம்மிடத்தில் அப்படி இருக்காது என்று நினைக்கின்றேன். ஒருவேளை நம்முடைய விடையானது இல்லை, என்னுடைய நம்பிக்கையானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் இல்லை, வேறு எதன் மேல் இருக்கின்றதோ என்று நாம் நினைப்போமே என்றால், மரணம் ஒரு நாள் நிச்சயமாக நம்மை சந்திக்கும். அதற்கு பின்பாக நம்முடைய கட்டடத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கு உயிரோடு இருக்கின்ற நாட்களில் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். நம்முடைய அஸ்திபாரத்தை நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் போடுவோம். அருமையானவர்களே, எனவே பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாம் ஒவ்வொருவரும் நாம் கேள்வி கேட்டு நம்முடைய வாழ்க்கையானது எங்கே இருக்க வேண்டுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல் இருக்க வேண்டும். கிறிஸ்துவ மேல் கட்டப்பட்ட ஒரு வீடு என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய தலைப்பு இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையானது, நம்முடைய வீடானது கிறிஸ்துவின் மேல் அமையட்டும். கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மேல் நாம் தங்கியிருந்து அந்த அன்பினால் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் வாழ்வோம். அப்படி நாம் வாழ்கின்ற பொழுது, மரணம் நம்மை சந்திக்கின்ற பொழுது, நாம் தேவனுடைய சமூகத்தில் சதா காலமும் இருக்கின்றவர்களாக இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் மாலை வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, கிறிஸ்துவ மேல் கட்டப்பட்ட வீடு என்ற தலைப்பில் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக கிருபை கொடுத்தீர். எங்களுக்காக எங்களுடைய அஸ்திபாரத்தை நாங்கள் நிலைநாட்டும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீதாமே எங்களுக்கு சொந்த இரட்சகராக கொடுத்திருக்கின்றீர். அவரை நாங்கள் விசுவாசிக்கின்றவர்களாய், அவரை எங்களுடைய சொந்த இரட்சகராக முற்றிலுமாக ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை அவர் மேல் கட்டப்பட்டதாக இருப்பதற்கு நீதாமே கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அப்படி கட்டப்பட்டவர்களாய் எங்களுடைய கனிகள்
நல்ல கனிகளாய் வெளியே இருக்கும்படியாக நீர் கிருபை தந்து வளர்த்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன்.